வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே ஈமானின் கிளைகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய வானவர்களை நம்புவது, அவனுடைய வேதங்களை நம்புவது, அவனுடைய தூதர்களை நம்புவது ஆகிய செய்திகளை முழுமையாக அறிந்துவிட்டு இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பின் கீழ் அடங்கியுள்ள பல்வேறு உபதலைப்புகளை நாம் அறிந்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக மறுமை நாளையிலே அனைவரும் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவருடைய நன்மை தீமைகளுக்கான பதிவேட்டை அல்லாஹ் வழங்குவான் என்று நேற்றைய தினம் கடைசியாக முடித்தோம். அந்த பதிவேட்டை வழங்கும் பொழுது யாருக்கு வலது கரத்திலே அந்த ஏட்டை வழங்குகிறானோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், யாருக்கு விசாரணைக்கு முன்னாடி அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும், அதுல இருந்து வழங்குது, யாருக்கு இடது கரத்தில் வழங்கப்படுகிறதோ அவர்கள் தோற்றுவிட்டவர்கள் நரகவாசிகள் என்றும் அப்போதே தெரிஞ்சிடும். பேப்பரை வாங்கும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 17வது அத்தியாயம் 71வது வசனத்துல, யௌமனது குல்ல உனாசிம் பி இமாமிஹிம், எல்லா மனிதர்களையும் அவர்களது தலைவர்களோடு சேர்த்து அழைப்போம். ஃபமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் தம்முடைய வலக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ ஃபஉலாயிக யக்ரவுன கிதாபஹும், அவர்கள் தாம் தங்கள் புத்தகத்தை வாசிப்பார்கள். மற்றவனுக்கு வாசிக்க முடியாது, அரண்டு போயிருப்பான். வலா யுதுலமூன ஃபதீலா, அவர்கள் ஒரு அணு அளவுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் என்று அதுல சொல்றான். அதே மாதிரி 69வது சூராவுல 19, 20 ஆகிய வசனங்களில் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யார் வலக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ யகூலு ஹாவு முக்ரவு கிதாபியா, இங்க வாருங்கள் என்னுடைய பதிவேட்டை பாருங்கள் என்று அவன் கூப்பிடுவானாம். நம்ம நல்ல மார்க் வாங்கிட்டா நண்பர்கள்லாம் கூப்பிட்டு சொல்லுவோமே ஒத்தியா ஒத்தியான்னு சொல்லி, அப்படி சந்தோஷமா நல்ல மார்க் வாங்கின உடனே சந்தோஷமா நண்பர்கள்ட்ட காட்டுற மாதிரி இந்த பதிவு புத்தகத்தை வலது கையில பெற்றவன் ஹாவு முக்ரவு கிதாபியா, என்னுடைய பதிவு புத்தகத்தை கொஞ்சம் வாசி பாருங்க. இன்னி லனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, என்னுடைய இந்த விசாரணையை நான் சந்திக்க இருக்கிறேன் என்று நான் நம்பி இருந்தேன், அதற்கேற்றவாறு செயல்பட்டேன், அதனால் என்னுடைய புஸ்தகம் நல்லபடியாக எனக்கு மார்க் கிடைச்சிருக்குது என்று அவன் சொல்வான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி ஷிமாலிஹி, யார் இடக்கரத்திலே பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறாரோ யகூலு யா லைத்தனி லம் ஊத்த கிதாபியா, இந்த புத்தகத்தை நான் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா, இது தராம இருந்திருக்கலாமே. ஒலம் அதிரி மா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை என்ன ஆகும் எனக்கு தெரியலையே, புத்தகத்தை இப்போ தானே கொடுத்துருக்கிறான், இனி விசாரணை எந்த மாதிரி போகும், ஒவ்வொருத்தருக்கும் ரெக்கார்டை கையில் கொடுத்துட்டு விசாரணை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியவில்லையே என்று புலம்புவான் என்று 69, 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல் இன்ஷிகாக் என்ற சூறாவில் 84வது சூறாவில் 14வது வசனத்துல அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி, யாருக்கு வலக்கரத்திலே புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அவர் லேசான முறையில் விசாரிக்கப்படுவார். விசாரணை அப்புறம் தான் நடக்க போகுது. அதாவது வலது கையில கொடுத்த ஆட்களுக்கு கொஸ்டின்லாம் கேள்வித்தாலும் லேசா இருக்கும், லேசான முறையில் விசாரிக்கப்படுவார். என்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இருப்பாங்க, வலது கையில வாங்கினவனதான் பேச்சு மூச்சு ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாள் விசாரணை நடக்குமே, 1000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள், அதுல கடைசியா புத்தகத்தை கொடுத்த உடனே எல்லாரும் தன்னுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்களான்னு பார்க்க ஆரம்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் சொந்தக்காரங்க இருந்தா ஓடுவாராம், அண்ணன் இருப்பார் அந்த பக்கம், தம்பி இருப்பாரு மத்தியில, எனக்கு தேடிட்டு சொல்லுவாராம். என் கல்வி இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, குடும்பத்தாரிடத்துல மகிழ்ச்சியோடு ஓடுவார். எல்லாம் அந்த மைதானத்துல விசாரணை சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த மகசர் பெருவழியில பதிவு புத்தகத்தை வாங்கிட்டு மகிழ்ச்சியை காட்டுவாராம். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு வரா அல்ஹரிஹி, முதுகுக்கு பின்புறம் இருந்து யாருக்கு புத்தகம் கொடுக்கப்படுகிறது, இடது கையில கொடுக்கிறது கூட அது மூஞ்சுக்கு நேரம் பார்த்து கொடுக்கப்படாது,
முதுகுல தட்டி இப்படி கொடுப்பான். இல்ல, முதுகுல தட்டி தான் கொடுக்கப்படும். முதுகுப்புறத்திலிருந்து யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவன் அழிவை அழைப்பான். அழிஞ்சு போயிடக்கூடாது, நாசமே இப்படி போயிட்டனே என்று சொல்லுவான் என்று இன்ஷிகாக் என்ற சூறாவுல 7, 8, 9, 10, 11, 12 ஆகிய வசனங்களில் நீங்களே இதை பார்க்கலாம். இப்படி இந்த மாதிரி புஸ்தகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விசாரணை நடக்கும். சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்னமும் மகசர்ல நின்று கொண்டு அந்த கடுமையான வெக்கையும் பார்த்து விட்டு கடைசியா அல்லாட்ட அந்த புஸ்தகத்தை வாங்கின பிறகு அப்புறம் அதே மைதானத்தில் விசாரணை நடக்கும். ஒரு நாள் தான் அது. அல்லாவுக்கு நமக்கு என்னமோ 50,000 வருஷம் போற மாதிரி இருக்கும். ஒன்னொன்னா காரியம் நடந்து கொண்டே இருக்கும். விசாரிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, துருவி துருவி விசாரிக்கப்படுறவன் இடது கையில வாங்கினவன், வலது கையில வாங்கினவன் லேசா விசாரிக்கப்படுவான். அப்ப இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹூசிப உذிப. சஹீஹுல் புகாரி 103வது ஹதீஸ்ல இருக்குது, யார அல்லாஹ் விசாரிக்க ஆரம்பிச்சானோ அவன் நிச்சயம் தண்டிக்கப்படுவான். விசாரிக்கிறேன்னு ஆரம்பிச்சா தண்டிக்கப்படுவான் என்று ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாயகி திருப்பி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை விசாரிக்கப்பட்டா தண்டிக்கப்படுவாங்கிறீங்களே, நல்லடியார்களுக்கு விசாரணை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப நல்லடியாரும் தண்டிக்கப்படுவானார். ஆயிஷா நாயகி குர்ஆன்ல ரொம்ப ஞானம் உள்ளவங்க, டக்குன்னு ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து போட்டு சொல்றாங்க, மன் ஹூசிப உذிபன்னு சொல்றீங்களே, அவலைஸ யகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறவில்லையா, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, லேசான விசாரணை இருக்குது என்று சொல்கிறானே நல்லடியார்களுக்கு, அப்ப விசாரிச்சா நரகம்னு சொல்றீல என்று கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா தாலிக்கல் அர்லு, அது விசாரணை, அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. அது நல்லடியார்களுக்கு நடக்கிறதுக்கு பேர் என்ன இல்ல, விசாரணையே கிடையாது. அது பேப்பரை வாங்கினவனையே முடிவு பண்ணிட வேண்டியதுதான். ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வேண்டி சில இதுகளை செய்ய வேண்டி இருக்கும்ல, அதுதான் ஃபார்மா. ஒரு சட்டசபையில் வாக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வாக்கு எண்ணிக்கிட்டு அங்கே உள்ள நிருபர் எல்லாமே ஏஜென்ட்கள்லாம் இருந்து 2,30,000 வாக்கு அதிகத்தில் வந்துட்டாருன்னு இருக்குது. உலகத்துலாம் தெரிஞ்சு போச்சு ஜெயிச்சிட்டாருன்னு. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமா இப்ப ஜெயிப்பாரு, அந்த அந்த அதிகாரி கையெழுத்து போடணும். அதுக்கு முந்தைய 50 பேருக்கும் தெரிஞ்சு போயிடும். அதிகாரி கையெழுத்து போட்டுறது ஃபார்மாலிட்டி தான். இவர் கையெழுத்து போடாட்டா அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டியாகத்தான் இந்த விசாரணை நடக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது லேசான விசாரணையா இருக்கும். மூமின்களுக்கு, நல்லடியார்களுக்கு, வலது கரத்துல வாங்கியவர்களுக்கு லேசான விசாரணையா இருக்கும். அந்த லேஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், ரஹ்மான பாருங்க, லேசானது எப்படி இருக்கும்னு கேட்டா, இந்த வலது கையில சில ஆட்களுக்கு கொடுத்துருவான். தப்பு செஞ்சவனா இருப்பான், மன்னிப்பு கேட்டிருப்பான், எல்லாம் மன்னிச்சிருவான். இவன் மன்னிக்கப்படாதுன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். பெரிய பெரிய தப்புகள்லாம் ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவன் அழுது மன்னிப்பு கேட்டுருவான். மன்னிக்கப்பட்டுச்சா படையலான்னு இவனுக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, அவனை குறிச்சுக்கிட்டு எப்படி கேட்பானா, அல்லாஹ் கூப்பிடுவானா, பக்கத்துல ஒவ்வொருத்தனையா கூப்பிடுவானா, ஒவ்வொரு நபரையும் அல்லாஹ் நேர கூப்பிடுவான். கூப்பிட்டு நேரடியான விசாரணை தான், மலக்க விட்டு விசாரிக்கிறது இல்ல. ஒவ்வொரு யுதுனில் மூமினை அழைப்பான், அருகில் அழைப்பான். அழைக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய கரத்தை அவன் மேல வைப்பான். அப்படி தோல்ல கையை போட்டுக்கிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவுக்கு இறங்கி வருவானா. மனிதர்கள் நல்ல உலகத்துல தியாகம் பண்ணி ஆசாபாசத்தை அடக்கி எனக்கு பயந்து ஒழுங்கா நடந்து இல்ல இங்க வான்னு சொல்லி கையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் கேட்பானா, பெரிய பெரிய பாவத்தை விட்டுருவானா, சின்னதையா விசாரிப்பானா. அல்ல சின்ன சின்னதா இருக்கும்ல, இந்த குசும பண்ணது, இப்படி கிள்ளுனது, நோண்டுனது, இதுகளையா அல்ல கேட்பானா. இதையெல்லாம் கேட்கிறானே, பெருசுலாம் என்ன ஆகுமோ, இவன் பயந்துருவானா. இப்படி தோல்ல கை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கேட்ட உடனே இவன் இந்த சின்னதையெல்லாம் அல்ல அப்படி கேட்கிறானே, பெருசு என்ன ஆகுமோன்னு சொல்லி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப என்ன செய்வானா, அப்படி ஆடிக்கிட்டு இருப்பானா. அப்ப அல்லாஹ் சொல்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூலா தாரிஃபு தம்ப கதா தாரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் செஞ்சு யாபம் இருக்குதா, இது செஞ்சு யாபம் இருக்குதா, ஒவ்வொருத்தருக்காரது அல்லாஹ்வுக்கு தெரியுமே. ஒவ்வொன்றாக அல்லாஹ் விசாரிச்ச உடனே தெரியும் தெரியும் அல்லாஹ் தெரியும் நான் செஞ்சேன் தப்பு தான் என்று சொல்லிடுவான். ஒரு ஆபி நப்சிஹி அன்னஹு ஹலக, முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் அல்லாஹ் விசாரிக்கிறான், முடிஞ்சிச்சு நம்ம கதை என்று அவன் நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, துன்யாவிலேயே அந்த தப்பை நான் உனக்கு மறைத்து விட்டேன். நீ செஞ்ச தப்ப உலகத்துக்கு அம்பல பண்ணி படுத்திருந்தா உன் மான மரியாதை கப்பல் ஏறி இருக்கும். துன்யாவுல உலகத்துல மறைச்சதுனால இன்றைக்கு நான் மன்னித்து விட்டேன் போ, அதெல்லாம் கேட்க மாட்டேன், சின்ன சின்னதுதான், பெருசெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவானா அல்ல அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 2441வது ஹதீஸ்ல இருக்குது. அதே மாதிரி
6539வது ஹதீஸ் புகாரில இருக்குது. மாமின்கும் மின் அஹதின் இல்லா வஸயுகல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா. கியாமத்து நாளையில எவராக இருந்தாலும் அல்லாஹ் அவரோடு பேசாமல் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய விசாரணை எப்படின்னா, ஒரு ஆயிரக்கணக்கான பேர் நிப்பாடி டோட்டல் விசாரணை எல்லாம் இல்ல, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் விசாரிப்பான். ஒருவரை கூட நேரடியாக விசாரிக்காமல் இருக்க மாட்டான். அந்த விசாரணை கூட எப்படி இருக்கும்னா, லைஸ பைனல்லாஹி வ பைனஹு தர்ஜுமானுன், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியிலே மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். சொல்ற விளக்கி சொல்றதுக்கு ஒரு ஆள்லாம் வச்சுக்க மாட்டான். நீ எந்த பாஷையில சொன்னாலும் அவனுக்கு விளங்கும். அவனுக்கு விளங்குற உனக்கு அந்த பாஷையில விளங்க வச்சிருப்பான். இல்லைன்னா ஒரு பாஷையில் எல்லாரும் பதில் சொன்னா என்ன பாஷை நமக்கு வரல, ஆனால் எந்த மொழிபெயர்ப்பாளரும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் முன்னாடி நேரடியா போய் நின்று ஆகணும். சும்மா எழுந்துரு அந்த அரியான் பார்ப்பான், அல்லாஹ் கிட்ட போய் நின்றுவோம். அல்லாஹ் மட்டும் இருப்பான். அல்லாஹ்க்கு முன்னாடி நிறுத்தப்படுவோம். ஒவ்வொரு மனுஷனா கூட்டத்தில் நிறுத்தப்படுறது இல்ல, தனியா நிறுத்தப்படுவோம். நிறுத்தப்பட்ட உடனே அந்த மனிதன் சும்மா எழுந்துரு அப்படி பார்ப்பான். ஃபலாயரா செய்யன் குத்தாமுகு, முன்னாடி ஒண்ணுமே இருக்காது. சும்மா எழுந்துரு பைன எதைகி, முன்னாடி பார்த்தால் நரகம் அவனுக்கு எதிராக காத்துக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் விசாரிக்க நிற்கும் போது எட்டி பார்ப்பான், நரகம் தான் தெரியும். நரகத்தை அப்படி அல்லாஹ் காட்டுவான் அவனுக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிஸ்ததா மின்கும் அன் யத்தகியன்னார் வலோ பிஷிக்கி தம்ரா, உங்களில் அந்த நரகத்திலிருந்து யாராவது தப்பிக்க விரும்பினால் ஒரு பேரிச்சம்பழ துண்டின் மூலமாகவாவது தர்மம் செய்தாவது நரகத்தை தப்பித்துக் கொடுங்கள். கொடுத்து நரகத்தில் தப்பிக்க நினைச்சீங்கன்னா கொடுத்து தப்பிச்சுக்கிறீங்க. கொடுக்கணும். வெறும் வணக்க வழிபாடுகள்ல தப்பிக்க இயலாது. அல்லாஹ் தந்திருக்கிறது வாரி அடுத்தவங்களுக்கு வழங்கணும். கொடுப்பதன் மூலமாக ஒரே கோடீஸ்வரன் தான் கொடுக்கணும் இல்ல. பேரிச்சம்பழம் கொடுக்க சக்தி உள்ளவன் பேரிச்சம்பழம் கொடு. உழவு பிசுக்கு தம்பராங்கிறாங்க. பெரிய கோடீஸ்வரன் தான் கொடுக்கணும் இல்ல. 1,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 5 பைசா கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்து நீங்கள் நரகத்தில் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது 6539வது ஹதீஸாக புகாரியில இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம்லையும் 277வது ஹதீஸ்ல இதெல்லாம் இடம்பெற்றிருக்கு. இப்படி அல்லாஹ் விசாரிப்பான். லேசான விசாரணை. மற்றவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? கடும் விசாரணை. நரகத்துல போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே சில தண்டனைகள் வேற நடக்கும் பாருங்க. மகஷர்லயே ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி என்ன செய்யும்? அல்லாஹ் என்ன நரகத்துக்கு போயிட்டான்னு சொன்னா அவனுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அவனை தெரிஞ்சவங்க தான் அவன் தண்டனை அடைகிறத பார்க்க முடியும். இந்த செல்லுல இருக்கிறவன் பார்க்க முடியாது, அந்த செல்லுல இருக்கிறவன் தான் பார்ப்பான். ஜெயில செல்லுல வச்சிருப்பான்லங்க, இந்த செல்லுல அறப்பட்டவன் படுற அதாவது அந்த செல்லுல உள்ளவன் பார்க்க முடியாது. அல்லாஹ் என்ன செய்யறான்னா எல்லாரையும் கூட்டி இருக்கிற மகஷர்ல ஒரு தண்டனை கொடுத்து அவமானப்படுத்த கூட்டு போவான். அதை தனியா கூட்டிட்டு போய் மற்றவங்களுக்கு தெரியாம போவாது. நல்லவன் கட்டவன் அம்புட்டு பேர் நிக்கிற இடத்துல சில தப்புகளுக்காக வேண்டி மகஷர்ல அவனை போட்டு அதாபப்படுத்தி இவன் இப்படி ஆளுன்னு அம்புட்டு பேர் பார்ப்பாங்க. இப்படி ஆளாவோ அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் நரகத்துக்கு போவான். எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குர்ஆன்ல கூட ஒரு வசனம் இருக்குது, வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேர்த்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், கடுமையான வேதனை இருப்பதாக நற்செய்தி சொல்லுங்கள் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. இது எப்போ உள்ள வேதனை தெரியுமா? நரகத்துல இல்ல. இது நரகத்துல சூடு காட்டப்பட்டு வேதனை செய்யப்படும் இருக்குதா? தங்கம் வெள்ளியை சேர்த்து வச்சுட்டு ஜக்காத்து கொடுக்காம மூத்தா போயிட்டான்னு சொன்னா அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் சூடு ஏற்றப்பட்டு அதனால விழாப்புறத்திலையும் முதுகுலையும் சூடு போடப்படும் ஒரு ஆயத்து இருக்குது. அவனையே நரகத்துல தள்ளி இருக்கும் போது இதனால சூடு போட்டா என்ன, சூடு போட்டாட்டு என்னங்கிறான்? நரகத்துல தள்ளின பிறகு சூடு நுழைங்கிற கூடாது. இந்த சூடு போடப்படும் இருக்குதே, இது நரகத்துல போடுற சூடு இல்ல. நரகத்துல மொத்தமா சூடு போட்டு இருக்கிறான், அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான, அவ்வளவு நெருப்புல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல போய்கிட்டு இந்த தங்க வெள்ளியை போய்கிட்டு நெத்தில ஒரு இழுப்பு இழுத்தா என்ன, முதல்ல ஒரு இழுப்பு இழுத்தா என்ன, அதுக்கு மேல வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அந்த தண்டனை அங்க இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் சாஹிபி தஹபின் வலா ஃபில்லத்தின் லா யுஅத்தி மின்ஹா ஹக்கஹா, தங்கமோ வெள்ளியோ வைத்திருப்பவன் அதற்குரிய கடமையை நிறைவேற்றவில்லையானால் இல்லா இதாக்கான யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளையிலே அது பாலம் பாலமாக உருக்கி எடுக்கப்பட்டு உஹ்மிய அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம, நரக நெருப்பிலே அது சூடேற்றப்பட்டு துக்வா பிஹா ஜம்புஹு வ ஜபீனுஹு வ லஹ்ருஹு, அவனுடைய விழாப்புறம் நெற்றி முதுகெல்லாம் சூடு போடப்படும். அப்ப லட்சக்கமா பல்லாயிரம் கோடி மக்கள் கூடி நிக்கிற அந்த சபையில இந்த பணத்தை வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தானே, ஏழைகளுக்கு ஜக்காத்து கொடுக்காம இருந்தானே,
அவனுக்கு நரகத்தில் கிடைக்கிற தண்டனை தனியா இருக்க, 3 பேருக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு இழுப்பு இழுப்பு அந்த சூடு தாங்கணும். மகசர் இந்த வெயில் சூரியன் தலைக்கு மேல இருக்கும் பொழுது இந்த மாதிரி சூடு போடப்படும் என்று. அப்ப மகசர்லாம் இந்த சூடெல்லாம் நீங்க கூட நினைச்சிருப்பீங்க, நரகத்துல போட்டுவிட்டு இப்படி பாலமா உருக்கி ஊத்துனா அவனுக்கு என்ன கேடுன்னு நினைக்கலாம். இது நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இதை உலகமெல்லாம் பார்ப்பாங்க. எதுக்கு இது சூடு? கஞ்சன், ஜகாத்து கொடுக்காதவன், அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை தனக்கே வச்சுக்கிட்ட வேண்டு அவ்வளவு பேருக்கும் தெரியும். தெரிஞ்சபடி சக்காத்து கொடுத்தேன்னு சில பேர் நடிச்சிருப்பான், எட்டனா 4 நாள் கொடுத்துவிட்டு. அவன்லாம் யாருன்னு அப்ப தெரிஞ்சு போயிடும். நம்ம நினைச்சிருப்போம் இவரெல்லாம் சக்காத்து கொடுத்தாலு, இவரையும் அல்லா சூடு போடுறான். கடைசியில் பார்த்தா இவனுக்கு பல கோடி ரூபாய் இருக்கு, இவன் ஒரு 2000 ரூபாய் தர்மம் பண்ணியிருப்பான். பல கோடி ரூபாய் வச்சுக்கிறவன் அதுக்குரிய கணக்கு பண்ணி கொடுக்காம இது 1000 ரூபாய் 2000 ரூபாய் 4000 மாத்தி போட்டிருப்பான். உங்களெல்லாம் அந்த சூடு வாங்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓ இவன்லாம் ஜக்காத்து கணக்கா கொடுக்காதவன், கரெக்டான படி கொடுக்கலன்னு விளங்கிடுவோம். அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் அல்லாஹ் கொடுப்பானா. குல்லமா பரதத்து உஈதத் லஹு ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அது மறுபடியும் அந்த புண்ணு காய்ந்த உடனே, ஒரு நாள் தான் இருக்குது, அதுல காய்ந்த உடனே மறுசூடு போடப்படும். எப்ப போடப்படும்? ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் தான் அவ்வளவு நடக்கும்ங்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல, 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்ல 50,000 வருஷங்கள் ஆகுது. அதுல மறுபடியும் காயும், மறுபடி இழுப்பு, மறுபடி இழுப்பு, மறுபடி இழுப்பு, இப்படி காயவும் இழுக்கவும் காயவும் இழுக்கவுமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஒட்டகத்தை வைத்துக்கொண்டு அந்த ஜக்காத்து கொடுக்காதவன், ஆடு வைத்துக்கொண்டு ஜக்காத்து கொடுக்காதவன், மாடு வைத்துக்கொண்டு மாட்டு பண்ண வச்சிருக்கிறான் ஜக்காத்து கொடுக்காதவன், அதையெல்லாம் தோளில் சுமந்தவனாக மறுமை நாளில் வருவான். அது ஆட்டை தூக்கிட்டு வருவான். ஆட்டுக்கு ஜக்காத்து கொடுக்காதவன் ஆட்டு அடையாளமா ஆட்டை தோல்ல போட்டுக்கிட்டு இன்னைக்கு ஆள்ல காட்டுவான். அப்படி அப்ப மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, இவன் ஆட்டு பண்ண வச்சு இவன் ஜக்காத்து கொடுக்காதவன், மாட்டு தோல்ல அது காட்டுறதுக்காக வேண்டிய அல்ல அவமானப்படுத்துறான். நரகத்துல போட்டு காலகாலத்துக்கு மிதிக்கிறது தனியா இருக்க, இவ்வளவு அத்தனை கோடி மக்கள் மத்தியில மனித குலத்துக்கு மத்தியில நிப்பாட்டி இவன் பாத்துக்கவன், இவன் தான் உலகத்துல வச்சு பண்ணது ஆட்ட மாட்டான் இங்க பாரு அப்படின்னு காட்டுறதுக்காக வேண்டி அவன் கொண்டு வருவானா. அப்ப கூட ரசூலுல்லாஹ் எல்லாம் பார்த்துட்டு, யார் ரசூலுல்லாஹ் அகீஸ்னி, அல்லாஹ்வோட தூதரை காப்பாத்துங்கன்னு புலம்புவான். நான் எதுவும் செய்ய முடியாது, இங்கே ஒழுங்கா நடந்துக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. லா உக்னியான் கமினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடமிருந்து உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது, நீ தான் ஒழுங்கா நடந்துக்கிறன்னு அங்க வந்துகிட்டு யார் ரசூலுல்லாஹ்னு பேசாத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தது சஹீஹுல் புகாரில நம்ம பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி எல்லாம் செய்த தப்புகளுக்கு ஏற்ற மக்கள் மத்தியில் அவமானப்படுத்தக்கூடிய தண்டனைகளும் மஹ்ஷர் மைதானத்தில் வழங்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு விசாரணை, நுணுக்கி நுணுக்கி விசாரணை, துருவி துருவி விசாரணை, சின்னது பெருசுன்னு ஒண்ணு விடாம விசாரணை. இதெல்லாம் புஸ்தகத்தையும் கையில கொடுத்துவிட்டு, அதுக்கப்புறம் தண்டனையும் கொடுத்துவிட்டு, அப்புறம் விசாரணையும் முடிச்சுவிட்டு, அதுக்கப்புறம் மேல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? எடை போடுறான், தராஸ். நீதிங்கிறதுல சுப்ஹானல்லாஹ் நீதி வழங்கிடலாம், நீதிதான் என்று எல்லாருக்கும் தெரியணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எப்படின்னு கேட்டா நீதிதான் செலுத்தப்படுகிறது என்று தெரியணும். அப்ப தெரிகிற மாதிரி என்ன செய்வான்? அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு எடை வைக்குவான், நிறுப்பான், தராசுல நிறுப்பான். தராசுன்னு அந்த காலத்துல எல்லாம் அதெல்லாம் சில இந்த பகுத்தறிவாயெல்லாம் சில கிண்டெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கையில, தராசா இது அமலம் இருக்கிறதுக்கு இந்த திராசு, அது அரிசியா பருப்பாது, அதை போட்டு நெருக்கிறதுக்கு திராசு, அதுக்கு திராசா இருக்குன்னு கேட்டாங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் கேட்க இயலாது. ஏன்? இப்ப எதுக்கெல்லாம் திராசு இருக்குது? பொருள்கள் நெருக்கிறதுக்கு மட்டுமா திராசு இருக்குது? வெயில நெருக்கிறதுக்கு திராசு இருக்குது. இத்தனை டிகிரி 40 டிகிரி நிறுத்தான சொல்றான். வெயில நெருக்கிறதுக்கு திராசு இருக்கு. இப்ப குளிர நெருக்கிறதுக்கு என்ன இருக்கு? திராசு இருக்கு. பூமி இன்னைக்கு குழுமுனுச்ச திருநெல்வேலி ஆடி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்களா? திருநெல்வேலியில் ஒரு ஆட்டம், குஜராத்தில் ஒரு ஆட்டம் போட்டிருக்கு. இன்னைக்கு இந்த ஆட்டம் போட்டுச்ச அதுக்கு திராசு இருக்கு. ரிக்டர், இத்தனை ரிக்டர் அளக்குறீல. பூமி ஆடுனா அதை அளக்குற, பூமி குலுங்குனா அதை அளக்குற, மழை பெஞ்சா இத்தனை மில்லி மீட்டர் இத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லி அதுக்கு எடை போடுறான், மழையை எடை போடுறான். காத்த 3ஆம் எண்ணு கோடி ஏற்றப்பட்டு விட்டது, 7ஆம் எண்ணு கோடி ஏற்றப்பட்டு விட்டது. எதுக்கு 7ஆம் எண்ணு 3ஆம் எண்ணு? அடிக்கிற வேகத்துக்கு தகுந்த மாதிரி. அப்ப அதுக்கு இடம் இருக்கு. காத்த நிற்கிறான் மனுஷன், உஷ்ணத்தை நிற்கிறான், அதே மாதிரி அதிர்வுகள் நிற்கிறான். நான் பேசுற சத்தத்தை நிற்கலாம், தெரியுமில்ல? நான் பேசுகிற சத்தம் எத்தனை டெசிபல், ஒவ்வொன்றுக்கு ஒரு அளவு. டெசிபல்ல 2 பேரை பேச விட்டு இவர் இந்த டெசிபல்ல வருது, இது இந்த டெசிபல்ல வருது. சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போட்டான். என்ன உத்தரவு போட்டிருக்கிறான்? இத்தனை டெசிபலுக்கு மேல பட்டாசு வெடிக்க கூடாது. அப்ப ஏன் அப்படி கண்டுபிடிக்கிறான்? சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குல்ல,
சத்தத்துக்கு ஒரு அளவு இருக்க போய் தான் இவ்வளவு சவுண்டுக்கு மேல இருக்கக்கூடாது, இவ்வளவு சவுண்டு கீழே உள்ள பட்டாசுகள் தான் வெடிக்கணும் என்று சொல்லுகிறான். அப்ப சத்தத்துக்கு அளவு இருக்குது, அதிர்ச்சிக்கு அளவு இருக்குது, குளிருக்கு அளவு, அதையெல்லாம் எடை போட முடியுது. மனுஷனாக இருக்கிற நீ இதெல்லாம் எடை போடும் போது படைச்ச ரப்புல அவ்வளவுக்கு போறீங்க. ஒரு சாதாரண ஹார்ட் டிஸ்க்ல எடை போடுறான், அளவு போடுறான்ல, ஒரே மாதிரி தான் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு கேட்டா 5 ஜிபிங்கிறான், இது 20 ஜிபிங்கிறான், அது 40 ஜிபி ஹார்ட் டிஸ்க்ங்கிறான், இது 100 ஜிபி ஹார்ட் டிஸ்க்ங்கிறான், இது 1.44 MB ஃபிளாப்பி டிரைவ்ங்கிறான், இது 640 MBன்னு சொல்றான். ஒரு சாதாரண தட்டு மாதிரி தான் இருக்கு, எடை போடுறீங்களா? அதுல எவ்வளவு இடம் இருக்குன்னு அளந்து சொல்றீங்களப்பா? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. 1/2 ஜிபி ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு பெருசா இருக்குதோ அவ்வளவு பெருசா தான் இருக்கு. 40 1/2 ஜிபிக்கு என்ன அளவோ அது 40 இருக்குது. பார்த்து தராசுல எடை போட்டா 2 1/2 கிலோ தான் இருக்கும். நீங்க வச்சுக்கிற தராசுல போட்டு எடை போட்டீங்கன்னா 2 எவ்வளவு இருக்கு? இது 1/2 கிலோ, 1/2 ஜிபி 1/2 கிலோ தான் இருக்கு, 40 ஜிபி 1/2 கிலோ தான் இருக்கு. அப்ப வேற ஒண்ணு எடை போடுறான். அதுல எவ்வளவு பொருள்களை, எவ்வளவு சாதனங்களை, எவ்வளவு மெமரி அதுல இருக்குங்கிற மெமரிக்கு எடை. இது எதுக்கு எடை? எவ்வளவு மெமரிங்கிறதுக்கு எடை. அப்ப கார்டுல மெமரி இத்தனை எம்பி ரேமு, இத்தனை எம்பி அலைஞ்சுரியெல்லாம் எப்படி கலந்துன்னு சொல்ற. அப்ப எல்லாத்துக்குமே இருக்கு. மின்சாரத்துக்கு இருக்க, மின்சாரத்துக்கு எத்தனை வோல்ட் எழுதுறானா இல்ல 40 எழுதுறானா இல்ல 240 240 அது அளவு வச்சிருக்க நீ, அதுதானே ஸ்டெபிலைசர் வைக்கிற. அப்ப மனுஷன் கரண்ட் அளந்து கொடுக்குறேங்கிறான், காத்து அளந்து கொடுக்குவாராம், இவரு ஹார்ட் டிஸ்க் அளந்துருவாராம். அட படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு உன்னுடைய செயல்களை அளக்க முடியாதா? உன் சத்தத்தை உனக்கு அளக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுக்கு அதை அளக்க முடியாதா? இதயத்தினுடைய துடிப்பு பிரஷர் அளக்குறீங்களா? என்னத்தையும் கையில கட்டிக்கிட்டு இவ்வளவு ஏறிச்சு இறங்கிருச்சுங்கிறிய. என்னுடைய இதய துடிப்பை நீ அளக்குற. அப்ப இதய துடிப்பை இவர் அளக்குற, எண்ணத்தை எல்லாம் அளக்குறான், எல்லாத்தையும் இந்த உலகத்தில் அளக்கலாம். இப்ப நம்ம வாழக்கூடிய உலகத்துல கண்ணுக்கு தெரிகிறது அளந்தது ஒரு காலம், 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப கண்ணுக்கு தெரியாத சக்திகளும் அளக்கப்படுற காலம். அப்ப ஏன் நோன்பு அளக்க முடியாது? உனக்கு இதை கண்டுபிடிச்சா அல்லாஹ்வுக்கு நோன்பு அளக்க முடியாதா? தொழுகையை அளக்க முடியாது அல்லாஹ்வுக்கு? அவன் அதுக்கு ஒரு தராசை வச்சிருப்பான். தராசுன்னா நீங்க ஏதோ இந்த நீதிமன்றத்தில் காட்டுவாங்க அப்படி கண்ணுக்கு அப்படி நினைச்சுக்க கூடாது. மீசான்ங்கிறது எடை போடும் கருவின்னு அர்த்தம். மீசான்ங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றான்னா எடை போடுற கருவி. அவன் எப்படி அந்த அமலை எடை போடுவானோ அப்ப காட்டுவான். 2 பேரும் ஒரே மாதிரி வருவாங்க. வெளிப்படையா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி. ஒருத்தன் இஹ்லாஸா செயல்பட்டிருப்பான், ஒருத்தன் இஹ்லாஸ் இல்லாம செயல்பட்டிருப்பான். இவனை சொர்க்கத்துக்கு அவன் நரகத்துக்கு அனுப்புறான்னு வைங்க. அப்ப அவன் மனசுல உறுத்தலோட போவான். அநியாயத்தை பாடுறா, நாங்க 2 பேரும் ஒன்னாவது சினிமாலாம் பார்த்தோம், ஒரே மாதிரி தான், இவனை போய் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான் அப்படின்னு இவன் நினைக்குவான்ல. அவனுக்கு தெரியாத உள்ளுக்குள்ள நடந்தது என்னண்டு. அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, வாழ 2 பேரும் கூப்பிட்டு உன் ஜாமான் இருக்கு பாரு, உங்களுக்கு எது பாத்துட்டியா, இங்க பாரு 50 கிராம் கூட இல்ல பாத்தியா, அவன் இதை பாரு 500 கிராம் இருக்கா, புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியது. இந்த 50 கிராம்ல எல்லாம் சொல்ல மாட்டான். அவன் ஒரு தராசை வச்சு இந்த பாரு உன்னுடைய மொத்தாமொழி தானே பாத்துக்கிட்டே இதானே, இதை பாரு எவ்வளவு இருக்குன்னு பாரு, ஒண்ணுமே இல்லை, இங்க பாரு அவனை பாரு, இப்ப அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பலாம்லப்பா போ, அப்படி அனுப்புவான் அல்ல. அதான் ஏற்கனவே ரெக்கார்டு இருக்குது, அதை வச்சு அனுப்பிடலாம். அதாவது கிராமன் காத்திபின் எழுதுனாங்களே அந்த ரெக்கார்டு இருக்குது, அதை வச்சு அனுப்பலாம். அவனுடைய பிடரிக்குள்ளேயே அல்லாஹ் ஷிப் பண்ணி வச்சிருக்கிறானே அதுல புரோகிராம் ஆயிருக்க, அதை வச்சு அனுப்பலாம். அப்பப்ப மலக்குகள் சுத்திக்கிட்டு போய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே அதை வச்சுக்கிட்டு எல்லாம் நரகத்துக்கு அனுப்பலாம். இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, இந்த மாதிரி சாதனங்கள் இல்லாம நேரடியா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானே அதை வச்சுக்கிட்டு நரகத்துக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் விடாம பேருக்கு விசாரணை வேற, செஞ்சியான்னு ஒத்துக்கிற வச்சுவிட்டு செஞ்சேன், இது செஞ்சா செஞ்சேன், இது செஞ்சேன், இதை ஒத்துக்கிற வச்சுவிட்டு, ஒத்துக்கிற வச்சுட்டு கூட செய்யறது இல்ல. இங்க வா, நீ ஒத்துக்கிட்டீல, வா ஏத்துக்கி போடு, ஏத்துக்கி போடு, மதியா கூட இருக்கா, அவனுக்கு குறைய இருக்கா போடு, இப்படி கணக்கு காட்டுவானா அல்ல. அதான் மீசான்ங்கிறது. எதுக்குன்னா நீதிதான் செய்யப்படுது, எவனுக்கும் அநீதி கிடையாது. அந்த இதயத்தினுடைய ஈமானுக்கு நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அல்ல ஈமானுக்கெல்லாம் எடை போடுறேங்கிறான், மிஸ்கால தர்றாங்கிறான். யார் அணு அளவுக்கு ஈமான் கொள்கிறான், அணு அளவு ஈமான் எல்லாம் எப்படி பார்ப்பான் அவனுக்கு தெரியும். இந்த ஹார்ட்ல ஒரு துடிப்பை நீ பார்க்கிறேன்னு சொன்னா அவன் ஹார்ட்ல இருக்கிற நம்பிக்கை அவன் பார்ப்பான், அவன் எடை போட்டு பார்ப்பான். இதுல இவ்வளவுதான் இருக்கு இந்த நம்பிக்கை. ரெண்டு இதயத்தையும் எடுத்து பார்த்தா ஒரே அளவு தான் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் மாதிரியே. ஒன்னு 40 ஜிபியா இருக்கு, ஒன்னு 1/2 ஜிபியா இருக்குதே, அதான் மெமரிக்கிறது. அல்லாஹ் எப்படி எடை போடுவான் ஈமான, 2 பேருடைய இதயத்துக்கு திராசுல போடுவான், சைஸ் பார்த்தா 2 ஒரே மாதிரியா இருக்கு. ஈமான அல்லாஹ் எடை போடும்போது ஒண்ணுல 40 ஜிபி இருக்கு, ஒண்ணுல 1/2 ஜிபி இருக்கும். இப்படியாக அல்லாஹ் எடை போடுவான். அது சொல்றான் பாருங்க, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க பாருங்க, 4991 முஸ்லிமுடைய ஹதீஸ்ல, இன்னஹு லயாத்திர் ரஜுலுல் அலீமு ஸமீன், நல்ல கொழுத்த தடியான ஒரு மனிதன் வருவான் யௌமுல் கியாமத்துல.
லா யஸ்னி இந்தல்லாஹி ஜினாஹ பௌலா, ஒரு கொசுவுடைய ரெக்கை இடம் கூட அவனுக்கு இருக்காது. அல்லாஹ் நிறுத்து பார்க்கிற இடம் இருக்கு பாருங்க, அவனுக்கு நிப்பாட்டினா அவனுக்கு பெரிய இப்படி வருவான் கொளுத்த ஒரு மனிதனை கொண்டு வரப்படும். நல்லாமல் ஒண்ணுமே இருக்காது, ஈமான் இருக்காது. அவனை தூக்கி திராசுல போட்டா கொசு ரெக்கையுடைய இடம் கூட அவனுக்கு இருக்காது. நோ வெயிட் நல்லா தள்ளி விட்டுறான், வெயிட்ல ஓடு அப்படின்னு சொல்லிடுவானா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் குர்ஆன்ல சொல்றான், இது தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, அவர்களுக்கு கியாமத் நாளையில எந்த எடையும் நாம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதை ஓதுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி ஒரு எடை போடக்கூடியது இருக்கிறது. அதே மாதிரி சூரத்துல் அம்பியா 21வது சூரா 47வது வசனத்துல வனலவுல் மவாசீனல் கிஸ்த், நீதியான தராசை நிறுவுவோம் லியௌமுல் கியாமா, கியாமத் நாளுக்காக வேண்டி நேர்மையான துல்லியமான அந்த டிஜிட்டல் மாதிரி கரெக்டா காட்டக்கூடியது, அந்த மாதிரியான தராசை நிறுவுவோம். ஃபலா தவ்லிமு நஃப்ஸுன் ஷையா, துல்லிமு நஃப்ஸுன் ஷையா, எந்த ஆத்மாவுக்கும் எந்த அநீதியும் கிடையாது. அவ்வளவு துல்லியமா கணக்கு காட்டிவிட்டு அவன் உள்ள தள்ளுவோம். சொர்க்கத்துக்கு தள்ளினாலும் சரி நரகத்துக்கு தள்ளினாலும் சரி அவன் கொடுத்து இவன் நினைச்சிட்டு இருப்பான், நம்ம மூட்டு தொழுதான் இதான் அல்ல தந்திருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. வாரா நீ தொழுதியில நீனும் தொழுத இவனும் தொழுதான், இவன் தொழுகைக்கு என்ன வெயிட் பாரு, உன் தொழுகைக்கு என்ன வெயிட் பாரு. 2 பேர் 4 ரக்காத் தொழுதீங்க, இந்த தொழுகைக்கு என்ன வெயிட் அந்த தொழுகைக்கு என்ன வெயிட் எடை போடுவான் அல்ல. எடை போட்டுட்டு யாருக்கும் எந்த மாதிரியான எடை அநீதி செய்ய மாட்டோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா இன்கான மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், கடுகு விதை இருக்க கடுகு விதை அளவுக்கு அந்த நன்மைய தீமை இருக்குமே ஆனால் அத்தையாபிகா அதையும் கொண்டு வருவோம். நீ செய்த அமல்கள்ல கடுகு அளவு ஒண்ணு இருக்குமே, அப்படியான ஒரு சின்ன பொருள் இருக்குமே ஆனால் அதையும் கொண்டு வருவோம். கஃபாபினா ஹாசிபீன், கணக்கெடுப்பதில் நாமே போதும், நமக்கு யாரும் துணையெல்லாம் தேவையில்லை, நானே அப்படி பார்த்துக்கணும், இந்த வேலையை நானே செஞ்சு போடுவேன். எத்தனாயிரம் கோடி பேர் நான் படைச்சாளுக்கு தானே, அவ்வளவு பேர் கணக்கை நான் எடுத்து விடுவேன் என்று 21:47 சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி 7 ஆராப் சூரா 7வது அத்தியாயம் 8-9 வசனங்கள்ல ஒல் வசமு யௌமைதினில் ஹக், அன்றைய தினம் எடை போடுவது மெய் சத்தியமானது, நிச்சயமாக எடை போடப்படும். ஃபமன் சக்லத் மவாசீனுஹு, யாருடைய எடை கூடி இருக்கிறதோ கனமாக இருக்கிறதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். வமன் ஹஃபத் மவாசீனுஹு, யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் தமக்கு தாமே நஷ்டம் இழைத்துக் கொண்டவர்கள். ஃபீ ஜஹன்னம காலிதூன், நரகத்திலே நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18-105 சூரத்துல் கஹஃப்ல 105வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், உலாயிக அல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் சந்திப்பையும் நிராகரித்தார்கள், மறுத்தார்கள். ஃபஹபிதத் அமாலுஹும், அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டன. ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, கியாம நாள்ல ஒரு எடையும் அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம், எடையே இருக்காது. சிலருக்கு அமல் இருக்கும், உள்ளத்துல அல்லாஹ்வை நான் சந்திப்போம் நம்பிக்கை இல்லாம போச்சு, அதனால அந்த அமலை தூக்கிட்டு வந்தா அது வைக்க போற மாதிரி கூட இருக்கும், ஒரு இடையும் இருக்காது, பார்த்தா ஆள் இருக்கிற மாதிரி தெரியும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. எலும்புரிக்கு நோயில உள்ளன இருக்கான் பாருங்களேன், எலும்புரிக்கு நோய் வந்துருச்சுன்னா நம்மள மாதிரியே பார்த்தா இருப்பான், தூக்கி தராசுல போட்டு நிறுத்த நம்மளோட கம்மியா இருப்பான். நீங்க 40 இருந்தா 15 கிலோ தான் இருப்பான், உள்ளுக்கு எல்லா வெயிட்டையும் உறிஞ்சிரும். அந்த மாதிரி மனிதர்கள் இருக்கு, அந்த மாதிரி போயிடும், பார்த்தா ஒரு தோற்றமா தெரியும், உள்ளுக்கு ஒரு இடையும் இருக்காது. அதே மாதிரி 23-103 சொல்றான் இதே மாதிரியான கருத்தை. 101 அல்காரியா சூராவுலையும் உங்களுக்கு எல்லாம் மனப்பாடமான சூரா. அம்மாமன் சக்லத் மவாசீனஹு ஃபீ ஈஷத்தி ராலியா அம்மாமன் ஹஃபத் மவாசீனஹு ஃபஉம்முஹு ஹாவியா, இதெல்லாம் அந்த கருத்து தான். யாருடைய எடை கூடுகிறதோ யாருடைய எடை குறைகிறதோ அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதனால அல்லாஹ் எல்லாவற்றையும் எடை போடுவான். இவ்வளவுக்கு பிறகு விசாரிச்சு விட்டு புத்தகத்தையும் கொடுத்து விட்டு இருக்காரு எல்லாம் கையில கொடுத்து விட்டு நிறுத்து காட்டுவான். இப்ப என்ன சொல்ற அப்படின்னு நல்லா கேட்பான். இதான் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய அமளிகள். இந்த அமளிகளுக்கு மத்தியில இந்த கொடுமை இந்த துன்பத்தை எல்லாம் பார்த்து விட்டு இந்த ஒரு நாள் அவன் நரகத்துக்கு போகல பாருங்க, அவனுக்கு என்ன தெரியுமா, இந்த ஒரு நாள்ல எப்படியா தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தடுமாறிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் நப்சி நப்சி, என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து என்பதுதான் ஒவ்வொருடைய குழப்பமாவும் இருக்கும். அப்பதான் இந்த பெரிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரில வரும், முஸ்லீம்ல எல்லா நூல்களும் இருக்கிறது. ஒவ்வொருத்தட்டையா போவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல போய் நீங்க தானே எங்களுக்கெல்லாம் அப்பா அத்தா, நீங்க தானே நீங்க சொல்லக்கூடாதா, இவ்வளவு கொடுமையா இருக்குதே, இந்த ஒரு நாள் போறது 50,000 வருஷமா இருக்குதே, என்ன பண்றது, நாங்க தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன பண்ணிடுவாரு, அம்மாடி நான் பேச முடியாது. ஏன் பேச முடியாது, நான் அல்லாஹ் எவ்வளவு ஒரு இடத்துல என்ன வச்சிருந்தா தப்பு பண்ணிவிட்டேன், அல்லாஹ்வுடைய வல்லமை நேர பார்த்துவிட்டு தப்பு பண்ண ஆளு, நான் பேச முடியாது. நீங்க அவர் நூஹ்கிட்ட போங்க, நீங்க அவர்கிட்ட போனா இப்ராஹிம்கிட்ட போங்க, இப்ராஹிம்கிட்ட போனா அவர் வந்துகிட்டு மூசாட்ட போங்க,
மூசாட்ட போன அவர் வந்துட்டு பெரும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்கன்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிவிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி அந்த மகசருடைய துன்பத்தை விளக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு இடமாக அலைமோதுகிற காட்சிகளும் நடக்கும். அதெல்லாம் இந்த சிபாரிசு எல்லாம் இருக்கு பாருங்க. சொர்க்க நரகத்துக்கு போன பிறகு அல்ல சிபாரிசு, எல்லாம் அதுக்குள்ள இந்த ஒரு நாள் 50,000 வருஷத்துக்கு நிகரான இந்த ஒரு நாளுக்குள்ள நடக்கும். அப்பதான் சிபாரிசுகள் எல்லாம், சில சிபாரிசுகள் சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும், ஒவ்வொருத்தரும் சிபாரிசு பண்ணுவாங்க. இது எடுத்தெடுப்புல இல்ல, இந்த ஒரு நாளுங்கிறதுல 50,000 வருஷத்துக்கு நிகரான அந்த ஒரு நாள்ல கொஞ்சம் நேரம் தட்டுமாற வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ண பிறகு அப்படி லேசா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான், அப்படி புஸ்தகத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான். அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடும் பொழுதுதான் பலவிதமான காட்சிகள் அந்த ஒரு நாள் நடக்கும். அதுல அந்த சபாத் என்பது சிபாரிசு என்ற ஒரு தன்மையும் நீங்க வழங்கிக் கொள்ளணும். மறுமையில சிபாரிசு நம்ம அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சிபாரிசுல தப்பிச்சுக்கலாம், துவாவே செஞ்சுக்கிட்டு இருக்கான். இத்தனை பெரிய அல்லாஹ் எங்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சபாத் பெற்றவர்களாக ஆக்குவாயாக என்று துவாசியர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஆசைப்பட்டுறாதீங்க. எந்த சபாத்தும் இல்லாமல் போறதுதான் உயர்ந்த நிலைமை. அது சபாத் யாருக்கு தெரியுமா? தேராதவனுக்கு தான். பரிந்துரை யாருக்கு? நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 90 மார்க் வாங்க ஆசைப்படணுமே தவிர நான் 33 தான் வாங்குவேன், எப்படியாவது சிபாரிசுல என்னை வந்து பாஸ் ஆக்கன்னு கேட்க கூடாது. சிபாரிசு யாருக்கு தெரியுமா? 33 தான் சிபாரிசு. 33 வாங்கிட்டாரு, ஒரு மார்க் கம்மியா இருக்குது, எல்லாம் கொஞ்சம் பார்த்து தள்ளி விடுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு பண்ணுவாங்க. சில பேருக்கு நபிமார்கள் பண்ணுவாங்க, நல்லடியார்கள் பண்ணுவாங்க, அது அல்லாஹ்ட்ட பர்மிஷன் கேட்டு. அந்த சிபாரிசுக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. எப்படி துவாக்கள் செய்யணும்? அப்படியே துவா ஒரு சுக்குனா ஷஃபாஅத்தை கொண்டலாம் கேட்கறாங்க. அல்லாஹ் அந்த ஷஃபாஅத்துக்கு எங்களுக்கு பாக்கியமா தந்துரு. ஷஃபாஅத் பாக்கியமா? அட ஷஃபாஅத்தை இல்லாம பரிந்துரை இல்லாம நேர போறது உனக்கு பாக்கியமா? ஷஃபாஅத் யாருக்கு? தேர்வானா தேர மாட்டானான்ற நிலையில் இருப்பானே, அந்த அந்த பாயிண்ட்ல நிக்கிறவனுக்கு தான் ஷஃபாஅத். நீங்கள் எதுக்கு ஆசைப்படணும்? அல்லாஹ் ஒரு ஷஃபாஅத் எனக்கு வேணாம், நானே நல்ல அமல் செய்து அப்படி போறதுக்கான வாய்ப்பை கொடுத்து கேட்கணும். எந்த சிபாரிசும் இல்லாமல் முதல் கூட்டமாக ஓடி போய் ஆசைப்பட வேண்டும். அது நம்முடைய ஆசையா இருக்கணும். அது போக அப்படியும் இல்லாம சின்ன அளவுல நிறைய நன்மைகள் செஞ்சோம், தீமையும் கலந்து செஞ்சிருக்கிறோம், இப்படி சரியா நிக்குது, இங்கிட்டு செல்வானா அங்கிட்டு செல்வானாங்கிற லெவல்ல இருக்குதா? அப்படிப்பட்டவர்களுக்காக வேண்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஷஃபாத் என்ற ஒன்றை வைத்திருக்கிறான். அதை நம்ம மறுக்க கூடாது. சில பேர் சில குர்ஆன் வசனங்களை 1-2 வசனங்களை மட்டும் மேலோட்டமா பார்த்துட்டு சிபாரிசுலாம் ஒண்ணு கிடையாது என்று மறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு குர்ஆனை பத்தி அறிவே கிடையாது. குர்ஆன்ல எது இருக்குதோ அதையே மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். குர்ஆன்ல ஷஃபாத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த ஷஃபாத் எப்படின்னு கேட்டா ஆயத்துல் குர்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆயத்துல் குர்சில செய்யறான், மன் வல்லதி யஸ்ஃபவு இந்தஹு, அவனிடத்தில் எவன் சிபாரிசு பண்ண முடியும்? இல்லா பி இத்னிஹி, அவன்கிட்ட அனுமதி பெறாமல் யார் சிபாரிசு பண்ண முடியும் கேட்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? அனுமதி பெற்றால் சிபாரிசு பண்ணலாம். சிபாரிசு அறவே இல்லைன்னு குர்ஆன் சொல்லல. முதல்ல என்ன செய்யணும்னா, இவருக்காக வேண்டி அல்லாஹ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இவருக்கு நான் சிபாரிசு பண்ணிக்கிட்டுமான்னு கேட்கணும். அல்லாஹ் சரின்னு சொல்லணும், அப்பதான் சிபாரிசு பண்ணலாம். அப்ப யார அல்லாஹ் மன்னிக்க நினைக்கிறானோ அவனே மன்னிச்சிருக்கு பதிலாக நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கிறதுக்காக வேண்டி அப்படி ஒரு வாய்ப்பை அவனா ஏற்படுத்துகிறான். அதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள்ல இருக்குது. ஆயத்துல் குர்சி 1 இது 2:255 20:109 நீங்க பாத்தீங்கன்னா யௌமையிதின், அந்த நாளையில லா தன்ஃபவு ஷஃபாஅத்து, எந்த ஷஃபாஅத்தும் பயன் தராது, இல்லாமன் அதின லஹுர் ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவனுக்கு தவிர. அப்ப சிபாரிசு அறவே இல்லைன்னு குர்ஆன் சொல்லல. சிபாரிசுக்கு முன்னாடி அவர் இஷ்டத்துக்கு ஒருவர் எந்திரிச்சு சிபாரிசு பண்ண முடியாது. யா அல்லாஹ் நான் சிபாரிசு பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்பாரு, நீ உட்கார்ந்தா பேச முடியாது. அவரு இன்னொருத்தர் எந்திரிப்பாரு, நான் சிபாரிசு பண்ணலாமான்னு கேட்பாரு. யாருக்கு அல்லாஹ் கேட்பான், இவருக்கு உட்காரு, இவருக்கு பண்ணக்கூடாது, அவருக்கு பண்ணிக்க. அப்ப யாருக்கு அனுமதி கொடுக்கிறதுங்கிறது அவன் தீர்மானிக்கிறான், யாருக்காக நீ பேச போகிறாய் என்பதையும் அவன் தீர்மானிக்கிறான். இவருக்கு அனுமதி கொடுப்பான், ஆனா இவருக்கு பேச அவருக்கு பேச தடுத்து போடுவான். அப்ப ஒரு ஃபார்மாலிட்டியான சிபாரிசு, எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத அவன் நினைக்கிறது செய்யக்கூடிய சிபாரிசு இருக்குது என்பதை திருக்குர்ஆன் சொல்கிறது. அதை என்ன சொல்றான் சூரத்து ஜுமர்ல 39:44 குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ, ஷஃபாஅத் என்பது முழுக்க அல்லாஹ்வுக்கு உரிய அதிகாரம், அவரா எடுத்துக்கொள்ற அதிகாரம் இல்லைங்கிறான். ஷஃபாஅத் என்பது ஜமீஅன், முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கே உரிய அதிகாரம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 53:26 கம்மின் மலக்கின் ஃபிஸ்ஸமாவாத்தி, வானங்களில் உள்ள எத்தனையோ வானவர்கள், லா துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, வானவர்கள் ஷஃபாஅத்தை பயன் தராது. வானவர்களும் சிலருக்கு சிபாரிசு செய்வார்கள், பயன் தராது.
இல்லா மின் பாதி அன் யஅதனல்லாஹு லிமன் யஷாஉ வ யர்லா. யாரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு யாருக்கு நாடுகிறானோ அவருக்காகவே தவிர, அல்லாஹ் அனுமதிக்கிறவருக்காகவே தவிர மற்றவர்களுக்கு மலக்குகள் செய்யற சிபாரிசு எடுபடா. மலக்குகள் சிபாரிசு பண்ணுவாங்க, ஆனால் சிலருக்கு எடுபடும், சிலருக்கு எடுபடாது. சிலருக்கு என்ன செய்வான், அல்லாஹ் இவருக்கு சிபாரிசு பண்ண போற பண்ணுவான், பண்ணி முடிச்சவன ஏத்துக்க மாட்டான் உட்காரு. அப்படி அவன் அதிகாரத்தை காட்டுவான். அல்லாஹ் சிபாரிசு பண்ணவே கூடாதுன்னு உட்கார சொல்லிடுவான். ஒரு ஆளை இன்னொரு ஆளு பண்ணவான்னு கேட்பாரு, பண்ணுவான். யாருக்கு பண்ணுவாரு, ஒரு ஆளுக்கு பண்ணுவாரு, வேற பண்ணிட்டு இல்ல முடியாது உட்காரு ஏத்துக்க மாட்டான் அப்படின்றான். அப்ப இன்னொரு ஆளுக்கு என்ன செய்வான், யாருக்கு பண்றேன்னு கேட்பான், இவருக்கு பண்றேன் பண்ணுன்னு சொல்லி ஏத்துக்கிடுவான். இப்ப முழுக்க முழுக்க இந்த சிபாரிசு என்பது அவர் விரும்பின ஆளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒரு ஆளுக்கு விரும்புறாங்கன்னு வைங்க, செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் விரும்பின ஆளுக்கெல்லாம் செய்ய முடியாது. நபிமார்கள் அவ்வளவு விரும்புறாங்கன்னு வைங்க, செய்ய முடியாது. ஏன்னா லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமியா, முழுக்க முழுக்க ஷஃபாஅத் என்ன அதிகாரத்தில் உள்ளது. அவன் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு கூட கூப்பிட்டு சிபாரிசு பண்ண சொல்லிடுவான். சொர்க்கத்துக்குள்ள ஆழம் ஆக்கிவிட்டு நீ எந்திரிப்பா, உனக்கு யாரா தெரிஞ்சாலும் சிபாரிசு பண்ணு அப்படின்றான். அவன் அதிகாரத்தை காட்டுவான். அப்படிலாம் நடக்குமா? அவன் யாரை வேண்டாம் கூப்பிடுவான். நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா, உன்னோட ஈமான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, நீ ஒரு 2 பேருக்கு சிபாரிசு பண்ணு, ரெக்கமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவன் 2 பேருக்கு எந்த 2 பேரு, அது அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். உன் இஷ்டத்துக்கு 2 பேர் பண்ணக்கூடாது, உன் பக்கத்துல உள்ள அவனுக்கு இந்த அவனுக்கு சொல்லணும்னு கேட்பான். அப்ப யாருக்குங்கிறது அவனை தீர்மானிப்பான். ஊழா இஷ்டத்துக்கு 2 பேர் சொல்ல முடியாது. எழுப்பி விட்டுட்டு 2 பேருக்கு சிபாரிசு பண்ணு, சரி எந்த 2 பேர் தெரியுமான்னு வர கேட்பான். இந்த அவருக்கு இருக்கும் பண்ணு. இப்படித்தான் நடக்கும் ஷஃபாத். அதுதான் விளங்காம சில பேர் என்ன செய்யறான், ஷஃபாத் இல்லைங்கிறான் ஒரு கும்பல். இன்னும் இது அரைகுறையா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கும்பல் என்ன செய்யறான், ஷஃபாத் போதுங்கிறான். ஒருத்தன் ஷஃபாத் இல்லைங்கிறான், ஒருத்தன் என்ன செய்யறான், ஒரு அமல் செய்ய வேண்டிய ஷஃபாத்ல ஓடி போயிடலாம். ரசூலுல்லாஹ் ஷஃபாத் பண்ண கூட்டிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நடக்காது. ரசூலுல்லாஹ் விரும்பினாலும் பண்ண இயலாது. ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அறவே இல்லைன்னு சொல்லல, கொடுப்பேன்னு சொல்றான். அதே மாதிரி லா யம்லிகுன ஷஃபாஅத்த இல்லா மன் இத்தஹத இந்த ரஹ்மானி அஹதா, ரஹ்மான் இடத்துல அக்ரிமெண்ட் போட்டவனை தவிர யாரும் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான வசனங்கள்லாம் 53:26 நீங்க பாருங்க, 19:87 பாருங்க, 43:86 பாருங்க, 39:44 பாருங்க, 21:28, 20:109, 2:255 இதுல எல்லாம் அனுமதி பெற்று சிபாரிசு உண்டுன்னு சொல்லுது. 2:254 2:123 2:48 சிபாரிசு இல்லைன்னு இருக்குது. இந்த 3 வசனத்தை எடுத்துக்கிறாங்க ஒரு கூட்டம். குர்ஆன்ல அம்புட்டுமே இருக்குது. 2:47 எடுத்து பாத்தீங்கன்னா எந்த சிபாரிசும் இல்லை அப்படின்னு இருக்கும். 2:123 எடுத்தீங்கன்னா எந்த சிபாரிசும் அந்த நாள்ல கிடையாது. ஒத்தக்கு யோமன், ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், லாத்துகுனி ஷஃபாஅத்துஹும் ஷையா, எந்த அவர்களுடைய ஷஃபாஅத் எந்த பயனும் தராது. இதை எடுத்துக்கிறாங்க ஒரு கூட்டம். 2:254 அதுலயும் ஷஃபாஅத் இல்லைன்னு வருது. இது மட்டும் தான குர்ஆன்ல, இதெல்லாம் இல்லையா? அப்ப ஷஃபாஅத் இல்லைன்றும் இருக்குது, அல்லாஹ் அனுமதிக்கும் பொழுது ஷஃபாஅத் செய்வார்கள் என்றும் இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து ஒரு கருத்துக்கு வரணும். எப்படி வரணும்? ஷஃபாஅத் இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் அனுமதிக்கும் போது மட்டும் இருக்கிறது, அவருக்காக இல்லை. ஒவ்வொரு மனிதனும் தன்னிச்சையாக சிபாரிசு பண்ண முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஷஃபாஅத்ங்கிறது. இதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இதுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த நிலைமைக்கு நம்ம வந்து விட்டால் யா அல்லாஹ் சிபாரிசுலையாவது தள்ளுன்னு வேணா கேட்கலாம். அதான் பெரிய உயர்ந்த ஸ்டேஜ் மாதிரியும், அதன் மூலம் அதுல கடைசி மார்க்கு, ஆக ரொம்ப கீழே உள்ள மார்க்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போறதுக்கு தான் நம்ம ஆசைப்படணும். இப்படியான ஒரு காட்சிகளும் அதுல நடக்கும், ஷஃபாஅத்தும் நடக்கும். ஷஃபாஅத்தை மறுத்தாங்கன்னா அவங்க தப்பு செய்யறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு கடைசியான காரியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய கதையெல்லாம் முடிச்சுப்புட்டு, மார்க்கெல்லாம் போட்டுப்புட்டு, பரிசையெல்லாம் சொல்லிப்புட்டு, உனக்கு 85 உனக்கு 75 எல்லாம் சொல்லிவிடுவான்ல. சொல்லிப்புட்டு அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா, அங்க இருந்து ஆளுலாம் ஓட்டிக்கிட்டு போய் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடம் இருக்குது, அங்க கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு உங்களுக்குள்ள விவகாரங்கள்லாம் பேச போறேன், எனக்குள்ள விவகாரம் முடிஞ்சு போச்சு, மனுஷனுக்கு மனுஷன் விவகாரம் இருக்குதே, இப்ப வாங்கின மார்க்கெல்லாம் இப்ப போக போகுது பாரு. அதான் நம்ம கவனமா இருக்கணும். முதல்ல எல்லாம் எல்லாம் கொடுத்து போடுவான், அங்க நடக்காதான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி, நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி மகஷருடைய அந்த ஒரு நாள் வேலையை எல்லாம் முடிச்சுப்புட்டு அப்புறம் என்ன செய்யறான், இன்னொரு இடத்துக்கு அழைத்து செல்வானா. பெருமானா ஸல்லல்லாஹு சஹீஹுல் புகாரியில 2449வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். என்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் கானத் லஹு மல்லமத்துன் லி அஹீஹி மின் இர்லிஹி அவ் ஷைஉன், யாராவது தன் சகோதரன் விஷயத்திலே மானத்துக்கோ வேறு பொருளுக்கோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தானேயானால் ஃபல்யத்தஹல்லல்ஹுல் மின்ஹுல் யௌம்,
இன்றைக்கு அவனிடத்துல ஹலால் தேடிக் கொள்ளுங்கள். அவன் சொத்தை எடுத்திருந்தா, அவனை அவதூறு பேசி இருந்தா, அவனை புண்படுத்தி இருந்தா, அவனுக்கு மோசடி செய்திருந்தால் இந்த உலகத்தில் இருக்கும் போதே ஹலால் தேடிக் கொள்ளுங்கள். கபல அல்லா யகூன தீனாருன் வலா திர்ஹமுன், தங்க காசுகளோ வெள்ளி காசுகளோ உதவாத ஒரு நாள் வருவதற்கு முன்னால் இங்கேயே கணக்கு தீர்த்துக் கொள்ளுங்கள். இன் கானலஹு அமலுன் சாலிகுன், இவங்கிட்ட சாலிகான நல்ல அமல் இருக்குமையானால் உஹித மின்ஹு பி கத்ரி மதுரமதிஹி, இவன் செஞ்ச அநியாயத்துக்கு தக்கவாறு அந்த நல்ல அமலை எடுக்கப்படும். எடுத்து அவனுக்கு கொடுத்துருவேன். யாருக்கு மார்க் கம்மியா 75 வாங்கியிருப்பாரு, அவன் 25 நிப்பான். அவனை இவர் அடிச்சு அநியாயம் பண்ணிருப்பாரு, இங்க இருந்து ஒரு 15 எடுத்து அங்க கொடுத்துருவான்ல. 75 வாங்கணும் 60 போயிருவாரு. அந்த மாதிரி எடுத்து கொடுக்கப்படும். நன்மையோ இல்லாம இருந்தான்னு ஜீரோவா அப்ப கொடுவானல்ல. இல்லம் தக்குல்லஹு ஹசனாத், அவனுக்கு நன்மைகளே இல்லை என்று சொன்னால் உஹிதமின் செய்ய ஆத்தி சாஹிபிஹி, அவனுடைய தீமைகள்ல இருந்து எடுத்து இவனுக்கு கொடுக்கப்படும். இவன் தீமையில இருந்து யாரை இவன் வந்து அடிச்சிருக்கிறானோ, யாருக்கு அநியாயம் பண்ணிருக்கிறானோ, அவன் பாவத்தில் கொஞ்சத்தை எடுத்து உன்னை அடிச்சான்ல உன் பாவத்தை கொஞ்சம் கொண்டா, இது அவன் சும்மா கட்டுப்ப அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கிற அந்த ரீமார்க் என்ன செய்வான் அல்ல, இவன் தலையில சுமத்தி விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரில் இருக்குது. அதே மாதிரி 2440 இருக்கிறது. இதா கலசல் முஃமினூன மினன் நார் ஹுபிசு, மூமின்கள் நரகம் இல்லை என்று ஜட்ஜ்மெண்ட் ஆன பிறகு போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. ஹுபிசு, தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுவான், நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போற மார்க்க வாங்கி விட்டீர்கள்ன்றான். ஒரே சந்தோஷமா இருப்பாங்க. இருக்கும் பொழுது மார்க்கையும் கொடுத்துவிட்டு ஹுபிசு, தடுத்து நிறுத்தப்படுவார்கள். பி கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன் நார், சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இடை பெருவெளியிலே, ஒரு வெட்ட வெளியிலே நிறுத்தப்படுவார்கள். சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில இருக்குது. நிறுத்தப்பட்டு துன்யாவில் அவர்களுக்கு மத்தியில இருந்த அநியாயங்களுக்காக வேண்டி கணக்கு தீர்த்துக் கொள்வார்கள். அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் அதான் முஃப்லிஸ்ங்கற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சரக்குகளை கொண்டு வந்து ஒண்ணுமில்லாம போயிடுவானே, திவால் ஆயிடுவானே, அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. இவன் தான் ஆளு. மார்க் 85 மார்க் வாங்கிட்டு போய் கடைசியில் அவன் அடிச்சதுக்கு 5 மார்க்கு, இவனை மிதிச்சதுக்கு 5 மார்க்கு, அவனுக்கு மோசடி செஞ்சதுக்கு 10 மார்க்குன்னு போய் ஃபெயில் ஆயிடுவா கடைசியா சொர்க்கத்துக்குன்னு போறாள். அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு மத்தியில் 2440 புகார்ல நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி விசாரணை நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து கொலையில இருந்து அல்ல ஆரம்பிப்பான். காசுல ரெண்டாவது, யாரா கொலை செஞ்சிருக்கீங்களா அவங்க வா, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிப்பான். அவ்வளவு மாயுக்குலா பைனன் நாசி பித்திமா, மனிதர்கள் மத்தியில் உள்ள உரிமைகள் பேசப்படும் பொழுது முதலில் கொலையில் ஆரம்பிச்சு அப்புறம் ஒவ்வொன்றாக மனிதர்களுக்கு செஞ்ச பாவங்களை எல்லாம் விசாரித்து அதையும் நம்ம சுமக்க வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் கரெக்டா இருக்கணும். இதை சரி பண்ணிட்டு அதை விட்டாலும் நஷ்டம், அதை சரி பண்ணிட்டு இதை விட்டாலும் நஷ்டம். அல்லாஹ் விஷயத்திலையும் பாஸ் மார்க் 100 வாங்க முடியலன்னா கூட பாஸ் மார்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குவதற்கு அளவுக்கு என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். 100 வாங்கினா தான் நஃபிலு சுன்னத்துகள் அதிகமா ஏத்திக்கிட்டா தான். இந்த மாதிரி மனுஷனுக்கு நம்மள அறியாம ஏதாவது பண்ணிருந்தோம்னு வைங்க, ஒரு 90 வாங்கி ஒரு 35 போனாலும் பாஸ் ஆயிடலாம்ல. ஒரு 90 வாங்கி போட்டோம், அவன் அடிச்சதுக்கு மீச்சதுக்கு 35 போச்சு, அப்போவா பாஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும்ல. வாங்கினது 45 ஆகி 35 கொடுத்தா 10 மார்க்ல போக முடியுமா? இதுல 35 45 நானா சொல்லிக்கிற ஹதீஸ்ல உள்ளது இல்ல, நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படி சில நம்பர்கள் உலகத்தில் உள்ள நடைமுறை வச்சு சொல்றேன். இது வந்து இதை வந்து கண்டுபிடிச்சு இதை விளங்கிடணும். இதுக்கு அப்புறமேலு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க, உறவுகள் எதுவுமே ஏற்படாது. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகவாசிகள் நரகத்துக்கு போவாங்க. இப்ப சொர்க்கத்துக்கு போனா என்ன, சொர்க்கம் தெரிஞ்சுக்கணும்ல. சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போனா சொர்க்கத்துல என்னவெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எதுக்கு சொல்றான் தெரியுமா? மனிதனை 2 விதத்தில் அல்லாஹ் வந்து அவங்க என்னென்ன கிடைக்குமோ சொல்லாம மறைச்சு வச்சிருக்கலாம். எதுக்கு சொல்றான் தெரியுமா? இந்த ஆசைப்பட்டாச்சும் அவன் வந்து நல்லவனாக இருக்கும். இந்த உலகத்துல சுகமா இருக்குதுன்னு நம்பிட்டு பண்ற, இதெல்லாம் சுகமா, இதெல்லாம் தாண்டி எவ்வளவு பெரிய சுகங்களை வச்சிருக்கிறேன்னு காட்டுறதுக்காக வேண்டி சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொர்க்கத்துக்கு போவோம்னு கேட்டா அல்லாஹ் எப்படி செட்டிங் பண்ணிருக்கான் தெரியுமா? குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, ஒய்மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக்க ஹத்ம மக்லியா. நரகத்தை அல்லாஹ் படைச்சு பிடி சொல்றான், உங்களில் ஒவ்வொருவரும் நரகத்திற்கு வந்தே தீர வேண்டும், கடந்தே தீர வேண்டும். எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்பட எல்லாரும் என்ன செய்யணும், நரகத்தை கடந்தே தீரணும் அப்படின்னு சொல்றான். அது எப்படின்னு ஆயிஷா நாயகி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கிறாங்க. எல்லாரும் நரகத்துக்கு போகணுங்கிறான் அல்லாஹ் அப்படின்னு கேட்கும் பொழுது அது எப்படி அல்லாஹ் அமைச்சிருக்கிறான்னு கேட்டா, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம் வெளியே, உதாரணத்துக்கு இது நரகம் வச்சுக்கிறோம், நம்ம உட்கார்ந்து இருக்கிற நரகம்னு வச்சுக்கிறோம், ஒரு உதாரணத்துக்கு தான், வெளியே உள்ள சொர்க்கம்னு வச்சுக்கிறோம்.
அது எப்படி அங்க இருந்து போறதுன்னு கேட்டா இத நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். யாரு சொர்க்கம்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் அவர் எதை தாண்டி போகணும்? நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்கு போகணும். அந்த நரகத்தை எப்படி கடக்கிறது? அதுக்கு தான் நரகத்தின் மேல் ஒரு பாலம் போட்டிருப்பான்ல, ஒரு பாலம். அந்த நரக வெப்பம் உணவுல தாக்கும், வெப்பத்தை தாக்கிட்டு போனா தான் அந்த வெயிலின் அருமை நிலையில் தெரியுங்கிறான்ல, அல்ல அதுக்குன்னே பண்ணி வச்சிருக்கிறான். ஆனால் இதெல்லாம் கதை எப்படி? அந்த பாலம் மயிரை விட மெல்லிசாக இருக்கும், வாளை விட கூர்மையா, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அதிசல கிடையாது, ஆதாரபூர்வமான கிடையாது. ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்துல கடக்கும் பொழுது நரகம்னா என்னங்கிறது ஒரு 1% நமக்கு உணர முடியும். 100% உணர முடியாது. நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புறான், அவங்க படக்கூடிய இந்த அதாபு எப்படி இருக்கும் என்பதை கீழே ஊத்து பார்த்துக்கிட்ட, நம்மளும் அந்த வெக்கையை அப்படி லேசா அனுபவிச்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் போய் சொர்க்கத்துக்கு போனாதான் அந்த இன்பமும் எப்படி நமக்கு தெரியும். அந்த சொர்க்க சும்மா தான் இன்பமா இருக்காதுல்ல. அப்படி ஒரு பாலம் இருக்குது என்பதை இந்த நீங்கள் நரகத்தை கடந்துதான் தீர வேண்டும் என்று 19, 71, 72 குர்ஆன்ல 10 மரியம் சூராவுல 71, 72 இருக்கிறது. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில 806வது ஹதீஸ்லயும் இதே மாதிரியாக அந்த பாலத்தை அல்லாஹ் போட்டு நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக வேண்டி சொல்வதா இருந்தால் அந்த பாலத்தை யுல்ரபு சிராத்து பைனல் லஹ்ரானை ஜஹன்னம், நரகத்திற்கு மேலே ஒரு பாலம் அமைக்கப்படும். அவ்வளவுதான் ஹதீஸ்ல இருக்கு. அந்த சைஸ் அளவு அந்த அதெல்லாம் கிடையாது. நரகத்துக்கு மேல என்ன இருக்கு? ஒரு பாலம் அமைக்கப்படும், அதை கடந்து செல்வார்கள். அதுல உம்மத்தினரை அழைத்து கடந்து செல்பவர்களில் நானே முதலாவதாக இருப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மற்ற உம்மத்துகளை எல்லாம் முந்தி நம்ம தான் போவோம். மூசா நபி, ஈசா நபி, மற்ற உம்மத்துகளை எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில போவோம் என்று சஹீஹுல் புகாரியில 806வது ஹதீஸ்லயும் இன்னும் ஏராளமான இடங்கள்லயும் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இப்படி போயிட்டோமா சொர்க்கம்னு ஜட்ஜ்மென்ட் பண்ணிட்டான். நரகம் எப்படி இருக்குன்னு வர்றதுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாம் போறோம்னு வச்சுக்கிறோம், ஆசைப்படுவோம். அல்லாஹ் அப்படி ஆக்கி வைக்கட்டும். அப்ப சொர்க்கத்துக்கு போனால் அங்க என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு பாக்கியம். சொர்க்கத்தில் உள்ள பாக்கியங்களை ஒன்னா சொல்வதாக இருந்தால் அதுக்கு முன்னாடி விளைவிக்கணும். சொர்க்கங்கிறது இப்பவே படைச்சிருக்கிறான் அல்ல. சொர்க்கங்கிறது முன்னாடியே படைச்சிருக்கு. ஏன்னா குர்ஆன் பல ஹதீஸ்கள் நீங்க பாக்குறீங்க. ரமலான் மாதம் வந்து விடுமையானால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இருந்தாதான் தொடங்க முடியும். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, இப்படியான ஹதீஸ்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொர்க்கத்தில் உள்ள சில காட்சிகள் பார்த்தாங்க என்ற ஹதீஸ்கள் இருக்கிறது. சொர்க்கம் இருக்குது, அது இங்க கொண்டு வரப்படும். நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். உஸ்லிஃபத்தில் ஜன்னத், சொர்க்கம் என்ன செய்யப்படும்? அந்த மகஷர் முடிஞ்ச உடனே அப்படி ஒரு செட்டிங், ஒரு ஆகுன்னு அல்லாஹ் சொல்லுவான். அவ்வளவுதான். அப்படி சொர்க்கத்தை கொண்டு இங்க வச்சிருவான், நரகத்தை கொண்டு பக்கத்தில் வச்சிருவான். இன்னொரு ஆகும்போ பாலம் போட்டுருவான். அவ்வளவுதான், சிம்பிள் வேலை. எல்லாம் ஒரு ஆகு ஒரு சொல்லல முடிக்கிறவன். இந்த மாதிரியான காட்சிகள் நடந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனால் முதல்ல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சொர்க்கத்துல எல்லாமே நிரந்தரம்ங்க. நரகத்துக்கு போனவனாச்சு கொஞ்ச நாளைக்கு தண்டனை அனுபவிச்சு வெளியே வந்துருவான். சொர்க்கத்துக்கு போனவன் அனுபவிச்சு வர தண்டனைக்கு போக மாட்டான். எவன் குறைஞ்ச மார்க் எடுத்து போனாலும் சரி, சொர்க்கத்தில் நுழைந்தால் அது நிரந்தரம் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட மொத்தம் 31 இடத்துல 31 இடத்துல குர்ஆன்ல வந்து ஹாலிதீன ஃபீஹா, சொர்க்கத்திற்கு சென்றால் நிரந்தரமாகவே இருப்பார்கள் அல்லாஹ் சொல்றான். 31 இடத்துல சொல்றான். யாரு சொர்க்கத்துக்கு போனாலும் சரி அவர்களுக்கு 6 வருஷம் 10 வருஷம் 25 அப்படிலாம் கணக்கெல்லாம் கிடையாது. உள்ள போனா அவ்வளவுதான், யுக யுகமாக இருப்பார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதுக்கு மேல காலகாலத்துக்கும் இருந்து கொண்டே, அது முடிவே கிடையாது, இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று 31 இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறது. அதே மாதிரி அது போல எக்ஸ்ட்ரா இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி சூரத்து துஹான்ல 44வது சூராவுல 56 வசனத்துல அல்லாஹ் சொல்றான், லா யதுகுனல் ஃபீஹல் மௌத்த இல்லல் மௌத்தல் ஊலா. அங்கே முதல்ல மௌத்தானார்களே, அதை தவிர வேற மௌத்து இல்ல, சாவ மாட்டீங்க. அந்த இன்பங்களும் நிரந்தரமா இருக்கும். உள்ள போயிட்டீங்கன்னு வைங்க, மௌத்து கிடையாது, சாவு கிடையாது. உள்ள போயிட்டோம், இது முதல்ல விளங்கிக்கணும், நிரந்தரம். அடுத்தபடியாக இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் பல இடங்கள்ல அதுக்கு சொர்க்கம்னால என்ன அர்த்தம்னா சோலைகள் தான் அர்த்தம். சொர்க்கம்னு சொன்ன ஜன்னாத் என்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னு கேட்டா சோலைகள். சொர்க்கம்னா சோலைகள். சோலைனா என்ன? மரம் செடி கொடி அப்படி அப்படி பார்த்தா அந்த ஊட்டி கொடைக்கானல் பார்த்துருக்கு இல்லைங்க, அதான் அதான் சொர்க்கம்ங்கிறது. அந்த மாதிரியான அமைப்புகளை கொண்டதுக்கு பேர் தான் சொர்க்கம். அதுல ஆறுகள் ஓடும் என்பதை குறிப்பிடாமல் அல்ல விடவே இல்லை. சொர்க்கம்னு சொல்ற இடத்துல என்ன செய்வான், அது கீழே ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆறு ஓடுனதுல காஞ்சி போயிருமே. எத்தனையோ செழிப்பான இடங்கள்லாம் காஞ்சி போயிடுதே. ஒரு சீசனுக்கு தான் நீங்க எல்லாம் ஊட்டிக்கு போயிட்டு வர்றீங்க, காலகாலத்தை எப்போ போக முடியுமா? சீசனுக்கு தான் போக முடியுங்க, அப்பதான் தண்ணி எல்லாம் வருது. இது எப்படி அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எப்படின்னு கேட்டா, நிரந்தரமா தஜ்ரீ மின் தஹ்திஹிமுல் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும்.
இந்த ஆறு ஓடும் என்பது ஒரு பெரிய பாக்கியமா சொல்றாங்க. அந்த செழிப்பை காட்டுறதுக்காக வேண்டி இந்த ஆறு ஓடுதல் என்பது தண்ணி ஓடிக்கொண்டே இருப்பதும் அந்த அந்த கிளைமேட் நல்லா இருப்பதற்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். இது வந்து பல இடங்கள்ல 255, 2266, 315, 3136, 3195, 3198, 413, 5, 457, 4122 நிறைய இடத்துல சொன்னோம். ஏராளமான இடங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆறுகள் ஓடுறது ஒரு பாக்கியமா இருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி சொர்க்கத்துல என்னவெல்லாம் கிடைக்கும், உணவுல இருந்து, டிரெஸ்ல இருந்து, அணிகலன்ல இருந்து, படுக்கையில இருந்து, பயன்படுத்துற பாத்திரம் வரைக்கும் எல்லாம் சொல்லி போறான். சொர்க்கத்துல உள்ள சொல்லும் பொழுது வெறுமனே இதை மட்டும் சொல்லிட்டு போகல, அங்க என்னென்னலாம் கிடைக்கும்னு சொல்றான்னு கேட்டா, பஷீர் இல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்களுக்கு நற்செய்தி சொல்வீராக. என்ன நற்செய்தி? அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் இருக்கின்றன, அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். குல்லமா ரிஸ்கு மின்ஹா மின் ஸமரத்தின் ரிஸ்கன், கனி அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும் பொழுது காலு ஹாதல்லதி ருசிக்னா மின் கப்லு, இது முன்னாடி நாங்க சாப்பிட்டது தானே என்று சொல்வார்கள். இவர்களுக்கு தெரிஞ்ச கனி கொடுக்கப்படும் அர்த்தம். இவர்களுக்கு சொர்க்கத்தில் என்ன கொடுக்கப்படும்? உணவாக கனி வர்க்கங்கள் கொண்டாந்து கொடுக்கப்படும். கனின்னு சொன்னாலேயே நம்ம ஏற்கனவே அறிஞ்ச கனியை தான் நம்ம சாப்பிடுவோம், இல்லாட்டி வெறுப்பு தட்டி போயிடும். என்ன சாப்பிடுறதா இல்லை என்னன்னு தெரியலையே அப்படி நினைக்குவோம். அதுக்காக வேண்டி என்ன செய்வோம், டேஸ்ட் வேறையா இருக்கும். ஆனால் ஏற்கனவே அறிந்த கனி வழங்கப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2:25 சொல்றான். இது ஒரு பாக்கியம். உலகும் ஃபீஹா அஸ்வாஜ் முத்தஹரா, தூய்மையான வாழ்க்கை துணைவியரும் அவளுக்கு ஜோடிகளும் உண்டு. ஜாலியா இருப்பதற்காக வேண்டி ஜோடிகள் வேற அல்லாஹ் தர்றேங்கிறான். அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது ஒரு பாக்கியம். அதே மாதிரி 2:25 நீங்க பார்க்கலாம். 69 அல்ஹாக்கா என்ற சூறாவுல 21, 23, 21, 22, 23, 24 சில பாக்கியங்களை சொல்றான். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவன் திருப்திப்படுகிற வாழ்க்கை அடைவான். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய, திருப்தி அடையணுங்க. கோடி கோடியா இருந்தாலும் திருப்தி அடையலன்றீங்க, என்னத்தை வியாபாரம் பண்ணி என்னத்தை அப்படி நம்ம யோசிக்காத. அல்லாஹ் கொடுக்கிறது என்னவா இருக்கணும், நமக்கு திருப்தியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா மனசை நிறைக்கிறான். எது தர்றான சந்தோஷமா இருக்குது. திருப்தியான வாழ்க்கையை அவர் அனுபவிப்பார். ஜன்னத்தின் ஆலியா, உயரமான ஜன்னத்துங்கிறான். சொர்க்கங்கிறத கண் தரையா இருந்தா நல்லா இருக்காது. தரையில எத்தனை தோட்டம் இருந்தா யாராவது போய் பாக்குறீங்களா? அந்த மலையில ஏற்கனவே பார்க்க ஆசைப்படுறீங்க, கொடைக்கானல் ஊட்டிக்கு. அதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா எல்லாம் உயரமான ஜன்னத்தின் ஆலியா, உயரமான தோட்டத்தில் இருப்பார்கள். குத்துபா தானியா, அதனுடைய கனிகள் அதாவது கை கட்டும் தூரத்தில் இருக்கும். தோட்டத்தில் வகை வகையா கனிகள் இருக்கு. இப்படி எடுத்துக்கலாம். அதுக்கு மேனியோ அல்லது வேற சாதனங்களோ அதெல்லாம் தேவையே கிடையாது. அப்படி அரிசி வேணுங்கிற பரிசு சாப்பிட்டுக்கலாம். குத்துபுகா தானியா, அதனுடைய கிளைகள், கனியுள்ள கிளைகள் வந்து கீழே பணிந்திருக்கும், தொடுவதற்கு ஏற்றவாறு. குழு வஷ்ரபு ஹனியன், நன்கு சாப்பிடுங்கள் என்று சொல்லப்படும். நல்லா சூப்பரா சாப்பிடுங்க. பிமா அஸ்லப்தன் ஃபில் ஐயாமில் காலியா, அந்த உலகத்துல வந்து எத்தனை விஷயங்களை நீங்க விட்டு தியாகம் பண்ணீங்களே, அதன் காரணமாக இப்ப நல்லா தின்னுங்க என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று 69வது சூறாவுல அல்ஹாக்காவுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சூரத்துல் இன்சான் என்ற சூறாவுல 76வது சூறாவுல 12ல இருந்து 22 வரைக்கும் அங்க கிடைக்கிற பாக்கியத்தை சொல்லி காட்டுகிறான். வஜஸாவுஹும் பிமா சபரு, அவர்கள் சகித்துக் கொண்டார்கள் இந்த உலகத்து துன்பங்களை. உலகத்துல துன்பம் வந்தவன ஈமானை இழந்துராம, இன்பம் வந்தவன தடமாறாம சகித்துக் கொண்டார்களே, அதற்காக வேண்டி அவர்களுக்கு பரிசு ஜன்னத்தம் ஹரீரா, சொர்க்கத்தையும் கொடுப்பான், பட்டுகளையும் கொடுப்பான். பட்டுகளை கொடுப்பானா. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், அங்க வந்து எல்லாருமே இப்ப நம்ம உலகத்துல வாழ்றோம், இதுல வந்து ஒரு சதவீதம் பேர் தான் எஜமானர்களா இருப்பாங்க. 10 பேர் வேலை வாங்குறவங்களா இருப்பாங்க, 99 பேர் வேலை செய்யற ஆட்களா இருப்போம். அங்க என்னடா எல்லாம் எஜமானர்கள் தான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், வழங்கா நீங்க எந்த கடையில வேலை செய்றீங்களோ அந்த முதலாளி நீங்களும் பக்கத்துல இருப்பீங்க. நல்ல ஆளா இருந்தீங்கன்னா அவர் முதலாளி வந்திருக்க மாட்டாரு, ஆளுக்கு ஒரு கட்டில போட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பீங்க. முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், சிம்மாசனங்கள் மீது, கட்டில்கள் மீது, திண்டுகள் மீது சாய்ந்திருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, சூரியனையோ கடும் குளிரையோ அவர்கள் காண மாட்டார்கள். ஓ தானியத்துன் அலைஹிம் லிலாலுஹா, அதன் நிழல் அப்படியே கவிந்திருக்கும், நிழல் கவிந்திருக்குமா. ஓ துல்லிலத்து குத்துபுஹா தத்லீலா, அதனுடைய கனி வர்க்கங்கள், குலைகள் அப்படியே கீழே ரொம்ப தாழ்ந்து தொங்கும். அது மட்டும் இல்ல, ஓ யுதாஃபு அலைஹிம் பிஆனியத்தின் மின் ஃபில்லத்தின், வெள்ளி பாத்திரங்களை கொண்டு சுற்றி வரப்படும். வெள்ளி பாத்திரம் தான் வரும் சாப்பிடுறதுக்கு. பிறகுலாம் இந்த அலுமினிய தட்டுக்கு தாளம் போடுறோமே, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் என்னது, வெள்ளி தட்டு. இங்க ஹராம், வெள்ளி தட்டு யூஸ் பண்ணக்கூடாது. அங்க வந்து வெள்ளி தட்டு என்ன செய்யப்படும், கொண்டு வரப்படும். அக்வாபுன் காணத்து கவாரீரா, கண்ணாடி போன்ற குவளைகளும் வரும். தட்டுகள் வெள்ளியிலையும் கண்ணாடி குவளைகளாம். கண்ணாடி குவளைன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். கண்ணாடினா ஓன் கண்ணாடி ஏன் கண்ணாடி இல்லப்பா. கவாரீரமின் ஃபில்லா,
வெள்ளியால் ஆன கண்ணாடி, அது வெள்ளி தான் கண்ணாடி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு புதுமையான முறையில ஒரு கண்ணாடி உலோகத்துல வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் தரப்படும் அப்படின்னு சொல்றான். அல்ல அந்த பானத்தை சொல்லும் பொழுது ரெண்டு பொருளை சிறப்பா சொல்றான். அது என்ன காரணங்கிறது வந்து அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இதுல என்ன செய்யறாங்க, அவர்களுக்கு ஒரு பானம் புகட்டப்படும், அதனுடைய சுவை இஞ்சி சுவையாக இருக்கும். ஜஞ்சபீல், இஞ்சி பிளேண்டி போட்டு குடிக்கிறோம்ல, அது மாதிரி இஞ்சியை ஒரு முக்கியத்துவப்படுத்தி எல்லாம் சொல்றான். அதுல பெரும் சிறப்புகள் இருக்கலாம். அப்ப ஜஞ்சபீல் அதனுடைய சுவை வந்து இஞ்சியாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஐனன் ஃபீஹா துசம்மா சல்சபீலா, சல்சபீல் என்ற பெயருடைய ஊற்றில் இருந்து அந்த தண்ணீர் கொண்டு வரப்படும். அந்த தண்ணீருடைய டேஸ்ட் வந்து இஞ்சி சுவையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது அந்த இஞ்சி சுவை உங்களுக்கு பிடிக்காட்டாலும் அங்க பிடிக்கிறதா ஆயிரும். சில பேருக்கு இஞ்சி பிடிக்காத ஒரு மாதிரியா போகுது மூஞ்சி, இஞ்சி தண்ணியா அப்படி நினைக்காதீங்க. அங்க அல்லாஹ் தரும்போது அதான் உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காத தரமாட்டான் அல்லாஹ். சரி, அதுக்கப்புறம் யதூபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன், அதாவது இளமை மாறாத சிறுவர்கள், அந்த தளர்ச்சி அடையாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வருவார்கள் வேலை செய்யறதுக்காக வேண்டி. அதை எடுத்துருவா இதை எடுத்துருவான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் பணியாட்கள். நம்ம வேலை ராஜ்யம் நடக்குதுங்க, அங்க பெரிய தர்பார் பண்ண போறோம் எல்லாரும். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு மட்டும் அனுப்பிட்டா தர்பார் தான், அங்க வேலைக்காரன் பேச்செல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் பாரு, தர்பார்னு இன்னொரு சொல்றான், தர்பார் பண்ண போறீங்க அப்படி சொல்றான் இன்னொரு இடத்துல இருக்குது. அப்ப எப்படிப்பட்டவர்கள் அந்த சிறுவர்கள்னா, இதா ரஐதஹும் ஹஸிப்தஹும் லூலுஅம் மன்சூரா, அவர்களை பார்த்தால் உதிர்த்தி விடப்பட்ட முத்துக்களை போல இருப்பார்கள். அந்த மாதிரி வந்து வெள்ள வெள்ளேர்ந்து அந்த பணி செய்வதற்கான ஆட்களை சுத்த விட்டிருப்பான் அல்லாஹ். இதா ரஐத சம்மர் ஐத நைமன் வ முல்கன் கபீரா, நீ அதை பார்க்கும் பொழுது அங்க ஒரு பெரிய பாக்கியத்தையும் முல்கன் கபீரா பெரிய தர்பாரே நீ பாப்பாய். ஒவ்வொருத்தன் தர்பார் பண்ணிட்டு இருப்பான், ஒவ்வொருத்தன் ராஜா அங்க வரணும் போனா போகணும், அதான் ராஜாவுடைய வேலை. ராஜாண்டா என்ன, ஏவன வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் நிப்பாங்க. அதே தாங்க இந்த உலகத்துல இந்த 25-30 வருஷம் உலகத்துல விவரமா வாழ போனோம். இந்த 30-40 வருஷத்து வாழ்க்கையை ஒழுங்கு அமைச்சுக்கிட்டோம், ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டோம்னு சொன்னா அங்க ராஜா தான். போ அலப்பறை பண்ண வேண்டியதான், அதுக்கு நல்லா அமைச்சிருக்காத, நம்ம வாட்டி பண்ண வேண்டியதான். அல்லாஹ் அப்படி சொல்றான். முல்கன் கபீரா, பெரிய ராஜ்யமே நடத்தி கொண்டிருப்பார்கள். முல்குனா ராஜ்யம், ராஜ்யம் நடத்துவார்களாம். ஆலியஹும் சியாபு சுந்துசின் குமரின் இஸ்தபரகின், அதாவது பச்சை பட்டு வெண்பட்டு ஆகியவை தான் அவர்களுக்கு மேலே கிடக்கும். பட்டாடை தான் இங்க தடை செய்யப்பட்டிருக்கு ஆண்களுக்கு, அங்க வந்து பட்டாடைகள் தான் அணிவிக்கப்படுவார்கள். ஒஹல்லு அசாவிர மின் ஃபில்லா, வெள்ளியாலான காப்புகள் அவர்களுக்கு மாட்டப்படும். அல்லாஹ் எப்படி அழகு பார்க்கறான்னு பாருங்க. இந்த உலகத்துல எல்லாம் தியாகம் பண்ணிட்டு மைனர் செங்கிலி போட்டு அலையாட அங்க தர போறாங்க. அல்லாஹ் அங்கவா மைனர் செங்கிலிக்கு மேல உள்ளது அங்க தர போறாங்க. ஆம்பளைக்கு அழகு பார்க்கறான், பொம்பளைக்கும் தான். அப்ப ஹுல்லு அசாவிர மின் ஃபில்லா, வெள்ளியாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். சகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, தூய்மையான பானத்தை தான் அல்லாஹ் வந்து அவர்களுக்கு குடிக்க தருவான். எல்லா வகையிலும் தூய்மை, முழுமைப்படுத்தப்பட்ட சுத்தமான தண்ணீர். இன்னஹாதா கானலக்கும் ஜஸான் வ கான சாயிக்கும் மஷ்கூரா, இதுதான் உங்களுக்கான பரிசு சொல்லுவான் அல்லாஹ். வந்தா எல்லாம் உனக்கு பரிசு பண்ணி செஞ்ச அற்பமான வேலைக்கு நான் தருகிற பரிசு என்று சொல்லுவான். அதே மாதிரி 88வது சூராவுல அல் காஷியா சூராவுல 8ல இருந்து 16 வரைக்கும் படிச்சீங்கன்னா அப்படியே அந்த இன்பம் அப்படி கண்ணு முன்னாடி வரும். உஜூஹு யௌமஇதின் நாயிமா லிசாயிஹா ராலியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா லா தஸ்மு ஃபீஹா லாகியா ஃபீஹா ஐனுன் ஜாரியா ஃபீஹா சுருரு மர்ஃபுவத்துன் வ அக்வாபும் மௌதுஅத்துன் வ நமாரிகு மஸ்ஃபூவத்துன் வ ஸராபிய்யு மப்தூஸா. இதெல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, சில முகங்கள் அன்று தினம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், தன்னுடைய முயற்சியை தனக்கு கிடைச்ச பரிசில திருப்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அங்க வீண் பேச்சுகளை கேட்க மாட்டார்கள், அங்க நதிகள் ஓடிக்கொண்டே இருக்கும், அதுல வந்து உயர்ந்த கட்டில்கள் இருக்கும், அவர்களுக்கு கிண்ணங்கள் வெள்ளி கிண்ணங்கள் வைக்கப்பட்டிருக்கும், திண்டுகள் போடப்பட்டிருக்கும், திண்டுகள் வர சாஞ்சுகிற திண்டுகள் வர போடப்பட்டிருக்கும், அந்த கார்பெட் கம்பளங்கள் வர கார்பெட்ல வச்சு அவங்களை உட்கார வைக்கிறான்ல, கட்டளையும் போட்டு கார்பெட்டும் போட்டு திண்டுகளையும் போட்டு இதெல்லாம் பணி செய்யறதுக்கு ஆட்களையும் தந்து இதெல்லாம் இவ்வளவு பாக்கியங்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் உலகம் இல்ல டைமாஜில இன்னும் நிறைய சொர்க்கத்துல பாக்கியங்கள் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரியணும். 2 நாள் 3 நாள் கூட போனாலும் பரவாயில்ல, சொர்க்கத்துல என்னென்னலாம் கிடைக்கும் என்பதையும் நம்ம தெரியணும். அதுக்கப்புறம் நரகத்தை சொல்லும் பொழுது சொர்க்கத்தை சிரிச்சிங்கல்ல அழணும். நரகத்தை சொல்லும் பொழுது அதுக்கு போயிடக்கூடாதுன்ற அச்ச உணர்வு வரணும், பயந்து நடுங்கணும், நம்ம வாழ்க்கை சரியாகி போயிடும். ஒண்ணு இதுக்கு ஆசைப்பட்டு நல்லவனாயிரு, இல்லடா அதுக்கு பயந்துக்கு நல்லவனாயிரு, சொர்க்கம் கிடைக்காது நரகத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்காக நல்லவனாயிரு. அதுக்காக வேண்டி சொர்க்கத்துல என்ன இருக்குதுன்னு முடிச்சுட்டு
நரகத்துல என்ன இருக்கு, அதுக்கு இடையில வேற என்னென்னலாம் இருக்குது என்பதை எல்லாம் முடிச்ச பிறகுதான் யௌமுல் ஆர் இறுதி நாள்ங்கிறது முடியும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பிக்கைக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.